இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு குறைவுகள் நிறைவாகும். ஏனென்றால் இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் ஒரு அகாடமிக் இயர் ஸ்டார்டிங் இருக்கிறதுனால் பேரண்ட்ஸ்கள் அதிகமாக கவலையோடு இருப்பார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், ஃபீஸ் கட்ட வேண்டும், கல்லூரியில் சேர்க்க வேண்டும், எந்த கல்லூரி, அதிகமான தொகை கேட்கிறார்கள் என்றெல்லாம் அதிகமான காரியங்களால் கலங்கி இருப்பார்கள். குறைவு இருக்கும். அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் எந்த குறைவுகளையும் விடாமல் பாதுகாப்பார். ஆண்டவரத்தில் நாம் ஆலோசனை ஞானத்தை கேட்கும் பொழுது எந்த கல்லூரி, எந்த ஸ்கூல் சேர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது, எந்த கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் சொற்படி கேட்டு நடக்கும் பொழுது நமக்கு வெற்றி. ஆகையால் குறைவுகள் நிறைவாகும் என்ற தலைப்பில் சில காரியங்களை சற்று சிந்திப்போம். முதலாவது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அர்த்தம் குறைவுகளை நிறைவாக்கின கானா ஒரு கல்யாணம். நாம் அனைவரும் அறிந்தபடி இந்த சம்பவம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரும் தாயாரும் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பொதுவாக யூத மத கலாச்சாரத்தின்படி இந்த கல்யாண விருந்தில் மணவாளனுடைய பொறுப்பு அங்கு நல்ல திராட்சரசத்தை வழங்க வேண்டும். திராட்சரசம் என்றால் இங்கு வாங்கி அப்படி ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டோம், திருப்திகரமாக இருந்தது என்று அனைவரும் போற்றிவிட்டு செல்வார்கள். ஆனால் இந்த கல்யாண விருந்தில் ஒரு காரியம் குறைவுபட்டது. யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை முதலாவது அறிந்தவர் தாயாகிய மரியாள் தான். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தவித அற்புதமும் செய்யவில்லை, அவர்களும் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்தவராக இருந்தார். ஆகியால் தான் குறைவுபட்ட பொழுது முதலாவது ஆண்டவரிடம் வந்து சொல்கிறார், அவருக்கு திராட்சரசம் இல்லை என்று. பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு வந்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம்தான் எல்லா குறைவுகளையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்களிடம், சக நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது சரியான தீர்வாக இருக்காது. அவர்கள் எல்லாம் நம் குறைவை காணும் பொழுது ஓடி விடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இயேசுவின் தாயாகிய மரியாள் பகிர்ந்து கொண்டார். பிற்பாடு யோவான் 2:5, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இங்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. இயேசுவின் தாயாகிய மரியாளும் இந்த விருந்து வீட்டில் ஒரு முக்கியமான நபராக இருந்திருப்பார். அதனால்தான் திராட்சரசம் குறைவுபட்டவுடன் அவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்கிறார், வேலைக்காரர்களுக்கும் கட்டளையிடுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். பிரியமானவர்களே, நாம் எதிலாவது குறைவுபட்டு இருக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆலோசனை கேட்கும்போது இந்த மரியாளின் சொற்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தப்படி செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். முக்கியமாக இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுது எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம், இந்த அதிகமான தொகை கொடுத்து உள்ள கல்லூரி ஜாயின் பண்ணால்தான் வேலை நிச்சயம் என்றெல்லாம் அதிகமாக பெற்றோர்கள் அலங்கரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாம் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கும்போது அவர் ஒரு சிறந்த தீர்வாக கூறுவார். நாம் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்பதை விட்டுவிட்டு நம்முடைய சுயசித்தத்தின்படி அதிகமாக பணம் லோன் வாங்கி கடன் வாங்கி நாம் பிள்ளைகளை பள்ளியிலோ கல்வியிலோ சேர்த்தால் பிற்பாடு அதிக மனசங்கடத்தை தான் கொடுக்கப்படும். ஆகையால் இங்கு முக்கியமான ஒரு ஆலோசனை, நம் குறைவுகளை நிறைவாக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
இந்த அகாடமிக் இயரில் தகப்பனும் தாயும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகளை எந்த பள்ளியில் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவியரை, நான் ஹையர் செகண்டரி முடித்து விட்டேன், 10th முடித்து விட்டேன், எந்த கோர்ஸ் சேர்ப்பது, இந்த கல்லூரியில் சேர்வது என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டுப்பார்கள். நிச்சயமாகவே குறைவுகளை நிர்வாக்குகிற தேவன் அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். நாம் இந்த சம்பவத்தின் பின்னணியும் நன்றாக தெரியும். பிற்பாடு அவர் 6 கச்சாடி நிறைய வேலைக்காரர்கள் அந்த பானையில் தண்ணீர் இருந்த பொழுது ஒன்று மத்திய விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போய் காட்டுங்கள் என்று சொன்னார். மத்திய விசாரிப்புக்காரன் அந்த திராட்சரசத்தை ருசி பார்த்த பொழுது மணவாளனை நோக்கி, முன்பு எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை தருவார்கள், பிற்பாடு ருசி குறைந்ததை தருவார்கள், நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த நல்ல திராட்சரசத்தை வைத்திருந்தேன் என்றார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும் பொழுது நம் குறைவுகள் நிறைவாகவும் மட்டுமல்ல, மிகவும் ருசி மிகுந்தவர்களாக, மற்றவர்கள் நம்மை அக்செப்ட் பண்ணுகிற மக்களாக நாம் மாறிவிடுவோம். ஒரு கல்யாண விருந்தில் வைன் என்பது ஒரு ஃபெர்மெண்ட் ஆகி எவ்வளவு நாள் கழித்து தான் அதை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து தான் அது வைன் ஆகும். ஆனால் இப்பொழுது குறைப்பட்ட வைன் மறுபடியும் கிடைக்க வேண்டுமானால் அதிக தொகை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் அந்த தொகைக்கெல்லாம் அவருக்கு வசதி இல்லாதனால் சரியான நபரிடம் தங்கள் காரியத்தை பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். பிரியமானவர்களே, நம் அனாவசியமாக எந்த காரியத்தும் பணம் செலவழிக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து உணர்ந்து செயல்படும் பொழுது தண்ணீரை திராட்சரசமாக்குகிற தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நாம் மற்றவர்களுக்கு விரும்புகிற வண்ணமாக நம்மை மாற்றி போடுவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் தேவனிடம் ஆலோசனை கேட்காமல் இருக்கும் பொழுது என்ன நிகழ்வும் என்று நாம் ஒரு சம்பவத்தை காணலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னது, நீ கற்பனைகளை கைக்கொள் என்று. அதற்கு அவன், நான் சிறுவயது முதல் எல்லாவற்றையும் கை கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, லூக்கா 18:12, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விட்டு தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பிரியமானவர்களே, இங்கு இந்த ஒரு பணக்கார வாலிபனுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. ஒரு குறைவு என்ன, என்னிடத்தில் ஒரு குறைவு என்று குறைவை சுட்டி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாலிபன் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு மிகவும் நல்லவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய பணத்தின் மேல் அதீத பற்று வைத்திருந்தார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு தரித்திரக் கொடு என்று சொல்லும் பொழுது அவன் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தபடியினால் மிகவும் மனமடிந்து போய்விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மனமடிந்து போன ஒரே வாலிபன் இவன்தான். காரணம், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்கே இவர் ஒரு சாதாரண போதகர், இவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் நான் தரித்திரனாகி விடுவேனே, நான் எங்கே செல்வது, எனக்கு ஏராளமான ஆஸ்தி உள்ளதே, இதையெல்லாம் எங்கே விற்பது என்றெல்லாம் அவன் தனக்குள்ளாகவே கணக்கு போட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் குறைவை நிறைவாக்காமல் போய்விட்டான். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை காரியம் இருந்தாலும் நம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். ஒருவேளை இந்த வாலிபன் ஆண்டவரை பின்பற்றி இருந்தால் இன்றும் கூட நாம் அவருடைய அப்போஸ்தலர்கள் ஒருவராக கூட அவர் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மேலான ஸ்லாக்கியத்தை இழந்து விட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டான், நித்திய ஜீவனை இழந்து விட்டான். ஆகியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் தேவனிடம் வந்து ஆலோசனை கேட்கும்போது அவர் நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டும் பொழுது இதை நீ செய்ய வேண்டும், இதை இப்படி நீ செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்லும் பொழுது நாம் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குகிறது போல நாம் அவரை விட்டு பின்வாங்கி செல்லக்கூடாது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு நிறைவாகாமல் அப்படியே தான் இருக்கும். ஆகியால் கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெற்றோர்களை, நீங்களும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவனுடைய சித்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற மக்களாக
அவர்களை ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லும் பொழுது அந்த குறைவை நிறைவாக்கத்தக்கதாக அவருடைய சொற்படி கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பெரிய ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஒரு மனிதன் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு சென்றாலும் பிற்பாடு தன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது நான் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கொண்டான். அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மற்றொரு சம்பவம். இங்கு இளைய மகன் தன் தகப்பனை நோக்கி என்னுடைய ஆஸ்தியை விட்டு எனக்கு கொடு என்று சொன்ன பொழுது தகப்பன் ஒருவேளை அவனை வருத்தப்படுத்தி இருப்பான். மகனை ஏன் என்னை விட்டு செல்கிறாய், இங்கு என்ன உனக்கு குறை உண்டு? ஆனால் அவன் நிலைமையின் வேகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிக்க வேண்டும். இந்த வீட்டில் என்ன எனக்கு இருக்கிறது, ஒரு சுதந்திரமும் இல்லை, நான் தனிச்சையாக தெரிய வேண்டும் என்று தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் விட்டு பணமாடி முடிப்பாக்கி கொண்டு தூரதேசத்து கொண்டு இங்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்து செலவழித்து போட்டான். அப்பொழுது அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்த பொழுது ஒரு குடியானிடம் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் பன்றிக்கீழே கூட நல்ல தவிட்டை கொடுத்தான், இவனுக்கு ஒரு சாப்பாடும் ஒழுங்காக கிடைக்கவில்லை. ஆகையால் லூக்கா 15:14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். நாம் பிரியமானவர்கள், நாம் தகப்பனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செல்லும் பொழுது பணம் இருக்கும் வரை எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், பஞ்ச காலத்தில் எல்லாம் குறைவுபட தொடங்கி யாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த குடியானவன் பண்டிகளுக்கு கொடுக்கிற தவிட்டை கூட அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்தான். அப்பொழுதுதான் இந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பூரணமான சாப்பாடு இருக்கிறது, எங்கோ நான் பட்டினியால் வாடி தவிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாக்கியனல்ல. உடைய கூலிக்காரர் என்பது வேலைக்காரர்களும் கீழானவர்கள். கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றேன். ஆனால் தகப்பனும் அவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் பெரிய விருந்து படைத்து அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி பாதரட்சிகளை அணிவித்து மோதிரத்தை போட்டு பெரிய சந்தோஷம், என் மகன் திரும்பி வந்தான் என்று கொண்டாட தொடங்கினான். பிரியமானவர்களே, தகப்பனுடைய வீட்டில் எல்லா குறைவுகளும் நிறைவாகும். தகப்பனுடைய வீடு என்பது நம் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது, வேதத்தின்படி படித்து அதன்படி நடப்பது. நாம் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்பிடித்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். பெற்றோரை நீங்களும் கூட உங்கள் மாமனார் மாமியாரை மதித்து, பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது குறைவுகளை எல்லாம் நீங்கும். இங்கு தகப்பன் பெயருடைய வீட்டில் வந்த பொழுது அவருடைய சொற்படி கேட்டு அடங்கி இருந்த பொழுது பெரிதான சிலாக்கியத்தை கேட்டுக்கொண்டான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களே, இந்த இளமையின் வேகத்தில் அதிகமாக இந்த லேக்குமானை போல் நான் நண்பர்கள் தான் அதிக முக்கியத்துவம் பெறுவார்கள். அவருடைய சொற்படி கேட்டு நான் தாய் தாப்பன்மார், பெற்றோர்கள், மூத்தவர்கள், பாட்டி தாத்தா அவர்களுடைய ஆலோசனையெல்லாம் நான் அலட்சியம் பண்ணும் பொழுது இப்படிதான் குறைவுபட தொடங்கினோம். ஆனால் நாம் அதை அறிக்கையிட்டு வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று மறுபடியும் தகப்பனிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே நாம் குறைவுகளை எல்லாம் நிறைவாகும். நாம் எப்பொழுதும் இளமையின் வேகத்தில் நாம் அதிமேதாவித்தனமாக இருப்போம். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், வயதான பெற்றோர்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் காலத்துல எல்லாம் இந்த படிப்பு இல்லை, அந்த படிப்பு இல்லை, இப்பொழுது எப்படியோ டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, ஆகியால் நாங்கள் எங்கள் நண்பர்கள் சொற்படிதான் செய்வோம் என்று பிடிவாதமாக அவருடைய சொற்படி செய்து பணத்தை விரயமாக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் தீராது, குறைவுதான் ஏற்படும். ஆகையால் இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தது போல நாமும் பரம தகப்பனிடம் பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கோரிட்டு நாம் அவருடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக ஞானத்தில் குறைவு. நாம் படிக்கும் காலகட்டத்தில் ஞானத்தில் குறைவுபட்டு இருப்போம். நாம் சக மாணவர்களை நாம் பார்க்கும் பொழுது சில அநேக தரம் மற்ற மாணவர்கள் நம்மை விட அதிகமாக மார்க்குகள் எடுத்து நல்லபடியாக இருப்பார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத புறஜாதி மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நன்றாக சிறந்து விளங்குவார்கள். நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைவுபட்டவர்கள் இல்லை. நாம் அவர்களை காணும் பொழுது
ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த கடந்த 3 சம்பவங்களின் காரியங்களையும் நாம் சரிப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் ஞானத்தை குறைவிருக்கும் பொழுது கேட்க வேண்டும். முதலாவது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன குறைவுகளை நிறைவாக்கும்படி என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். தாய் தகப்பன்மாருக்கு, பெற்றோருக்கு, மூத்தவர்களுக்கு, ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது நிறைவாய் கொடுக்கப்படும். இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டிற்கு வந்த பொழுது அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. அதுதான் தகப்பனுடைய அன்பு, அதுதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. ஆகையால் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனிடத்தில் நாம் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாகவே மற்ற மாணவர்களை விட நாம் சிறந்து விளங்கத்தக்கதாக ஒரு காரியத்தை தேவன் அருளி செய்வார். இதற்கு நாம் தேவனுடைய சித்தப்படி சத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நம் வாழ்க்கையில் ஒரு பொறுமை வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்பட்டு பேசி, கோபப்பட்டு பேசி, மற்றவர்களை அலட்சியம் பண்ணி பேசுதல் கூடாது. நமக்கு ஒரு பொறுமை வேண்டும். அந்த பொறுமையினால் பொறுத்தால் பூமி ஆழ்வார் என்று சொல்லும் பொழுது நாம் பொறுமையினால் நாம் குறைவுகளை நிறைவாக்கலாம். யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை சேர்க்கிறது. ஆவிக்குரிய நிறைவு நாம் உலக பிரகாரமாக அறிவு சேர்க்கத்தக்கதாக பல காரியங்களை தெரிந்தெடுத்தாலும் நாம் ஆவிக்குரிய வாழ்விலும் முன்னேறத்தக்கதாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு, சித்தத்தை கேட்டு, அவருடைய சொற்படி நாம் இருக்கும் பொழுது நமக்குள் பொறுமை அவசியமாக இருக்கிறது. நாம் இளமையாக இருக்கும் பொழுது நாம் மரியாதை குறைவாக மற்றவர்களை பொறுமை இழந்து பேசக்கூடாது. அது நமக்கு ஒரு சாபமாக முடிந்துவிடும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் நமக்கு தராது. ஆகையால் பொறுமையானது ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், நாம் குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிக பொறுமையாக தாழ்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் யோபின் சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர் அதிக பொறுமை உள்ளவர்களாக இருந்தார். அவருக்கு வந்த துன்பங்கள் போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது வந்திருக்கிறா என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றிலும் அவர் பொறுமையாக இருந்தார். கர்த்தர் அவர் எந்த குறைவும் படவும் இல்லாமல் முன்னிலை பார்க்கிலும் பின்னிலையை அதிகமாக ஆசீர்வதித்தார். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களே, திருப்பிள்ளைகளே, பெற்றோர்களே, நீங்களும் பொறுமை வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் வீட்டில் எதற்கு அதிக சண்டை வருகிறது என்றால் கணவன் பேச்சு மனைவி கேட்காமல் பொறுமை இல்லாமல் அதிர்ந்து பேசுவதுதான். அதே போல்தான் கணவன் மனைவியிடத்தில் அன்பு இல்லாமல் பொறுமை இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் வீட்டில் ஒரு குழப்பம் வருகிறது. பெற்றோரும் பிள்ளைகள் மேல் பொறுமை இல்லாமல் சிரம் கொள்ளும் பொழுது ஒரு குழப்ப நிலைதான் காணப்படுகிறது. ஆகையால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நிறைவாக இருக்கும்படி பொறுமை பூர்ண கிரியை செய்யத்தக்கதாக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அடுத்ததாக நாம் நற்கிரியை உள்ளவர்களாக நாம் பார்க்க வேண்டும். நற்கிரியை என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் ஏதாவது ஆபத்தில் இருந்தால் நம்மால் என்ன முடியுமோ அந்த உதவி நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றிலும் அநேக மக்கள் ஒரு குறைவுள்ளவர்களாக, மற்றவர்களுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்காதா, மற்றவர்கள் நம்மிடம் வந்து பேச மாட்டார்களா, நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்றால் கலங்கி தவிர்ப்பார்கள். ஆகையால் நாம் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். தீத்து 3:14, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய பழகட்டும். பிரியமானவர்களே, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி, இங்கு நம்முடையவர்கள் என்பது விசுவாசிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட ஒரு கனியற்ற ஜீவியம் செய்வார்கள். தாழ்மை, பொறுமை, அன்பு, நிச்சயடக்கம், இன்னும் 9 விதமான ஆவிக்குரிய கனிகளை இழந்து
நாம் ஒருவேளை ஆலய ஆராதனையில் பரம்பரை கிறிஸ்தவர்களாக பங்கேற்கவர்களாக இருக்கலாம். ஆனால் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். நம்மில் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு அதுவாக நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும். நாம் அதுதான் ஒரு குறைவுகளை நிறைவாக்கும் வாழ்க்கை. நாம் நினைத்து கொண்டிருப்போம் மிகவும் ஒரு சாதாரண கிறிஸ்தவராக தாழ்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்முடைய காரியம் எதுவும் நிலைப்படாது, நாமும் எதிர்த்து பேசுகிறவர்களாக பொறுமையை இழந்து சண்டை போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று. இல்லை பிரியமானவர்கள், நற்கிரியைகள் செய்ய வேண்டும். என்ன நற்கிரியைகள் என்றால், நீங்கள் தபித்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவள் ஒரு சீஷி என்று அறியப்படுகிறாள். அவர் எந்த பிரசங்கமும் செய்யவில்லை. ஆனால் அவளுடைய தொழில் தைக்கும் தொழிலால் இருந்தபடியினால் தன்னுடைய திறமையினாலே ஏழைப்பாளைகளுக்கு, உதவியற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு அநேக காரியங்களை அவள் இலவசமாக தைத்து கொடுத்து அவர்களை மகிழ்வித்தார். ஆகையால் தான் அந்த தபித்தால் தொற்கால் இருந்த பொழுது அவளை குளிப்பாட்டி மேல் விடுத்து கிடத்தி அவளுக்காக ஒப்பாரி வைத்து அழாமல் உடனடியாக பேதுருவை அப்போஸ்தலனாகிய பேதுருவை வர சொன்னார்கள். அவர் வந்து தபித்தாலே எழுந்திரி என்று அவருக்கு உயிர் கொடுத்தார். பிரியமானவர்கள், நற்கிரியைகள் நாம் நிறைந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மரணத்தை ஜெயிக்கத்தக்க வாழ்க்கையாக, மரணத்திலிருந்து உயிர் பெறத்தக்க வாழ்க்கையாக மாறும். ஆகையால் நாம் நம் வாழ்க்கையில் கனி நிறைந்த ஜீவியம் செய்ய வேண்டும். அதை வாஞ்சிக்க வேண்டும். கனிகளால் நிறைந்த ஜீவியம் ஏதோ ஒரு வேண்டாத ஜீவியம் போல் இன்று கிறிஸ்தவ உலகில் காணப்படுகிறது. அநேகர் விரும்புவது வரங்கள். எனக்கு அப்படிப்பட்ட வரம் வேண்டும், இந்த வரம் வேண்டும் என்று. ஆனால் ஒருவரையாவது ஆண்டவரே என் வாழ்க்கையில் கனிகள் வேண்டும் என்று நாம் ஜெபித்திருப்போமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. கனிகள் நிறைந்த வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, அதற்கு நாம் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற தரித்திரர்கள், ஏழைகள், இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கக்கூடாது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் குறைவை நிறைவாக்கும். சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தெய்வ பயம் நமக்குள் வேண்டும். தெய்வ பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். நாம் தேவனுக்கு பயந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது, பள்ளிகளில் படிக்கும் பொழுது எந்தவித வேண்டாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இங்கு பள்ளி கல்லூரியில் தான் வேண்டாத தீய பழக்கங்கள் ஆரம்பித்திருக்கிறது. அதிகமாக கவர்மெண்ட்டே கவலை கொள்கிறது. குடிப்பழக்கமா, போதை மருந்து பழக்கமா, சிகரெட்டு பழக்கமா, சினிமா பார்க்குதலா, இன்னும் மொபைல் ஃபோனில் அடிமையாகவா, எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவன் நம் குறைவுகளை எல்லாம் நீக்குவார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருடைய பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாம் தினமும் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் காரியங்கள் எல்லாம், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரை நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தெய்வபயம் நிறைந்து வாழ்க்க வேண்டும். தெய்வபயம் நிறைந்து வாழ்க்கும் பொழுது நம் நண்பர்களோடும் சேர்ந்து மற்றவர்களை ஏளனமாக பேசி சிரிக்க மாட்டோம். நாம் நண்பர்களுடன் சேர்ந்து மற்றவர்களோடு கேலியும் கிண்டலும் செய்து சந்தோஷப்பட மாட்டோம். அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அதையெல்லாம் எதிர்க்கத்தக்கதாக ஒரு தைரியத்தை தேவன் நம் வாழ்வில் தருவார். அப்பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். சொற்ப காலம் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் கைவிட்டு தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது பின்னாட்களில் நம் வாழ்க்கை மிகவும் மகிமையானதாக, நண்பர்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் அதே சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடியுள்ளக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை நாம் தேட வேண்டும். வாலிபனே, உன் இள வயதில் தேவனை தேடு என்று. நாம் இள வயதாக இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அவரோடு இணைந்து ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கு அநேக உலகத்து பிரகாரமான மக்களை பார்த்தீர்கள் என்றால் அதிக நன்மையான காரியங்கள் தேடி தேடி உழைத்து களைத்து சோர்ந்து போகிறார்கள். கடைசியில் அனுபவிக்கலாம் என்று வரும் பொழுது அது ஒரு வியாதியினால் கஷ்டப்பட்டு எதையும் அனுபவிக்க முடியாமல்
போய்விடுகிறது. ஆனால் கர்த்தரை நாம் தேடுவதில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நன்மையும் குறைவுபடாது. தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர் இளவயதாக இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தினார். அந்த ராஜ அரண்மனையில் உள்ள உணவினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அந்த அக்கினி சூளையில் தள்ளப்பட்டாலும் நாங்கள் பொற்சிலையை வழங்க மாட்டோம் என்று தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வதில் தீவிரமாக இருந்தார். தானியேலும் தேவனை தேடுவதில் 3 வேளையும் பலகணிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சிங்கக்கபியில் போட்ட பொழுதும் கூட எந்த தீங்கும் காணப்படவில்லை. தரியராஜா அவரை பபிலோன் மாகாணத்தின் 2ஆம் அதிபதியாக உயர்த்தினார். இதுதான் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடியுள்ளக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பதவி உயர்வு வேண்டுமா, சம்பள உயர்வு வேண்டுமா, வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டுமா, கர்த்தரை தேடி பாருங்கள். முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை தேடும் பொழுது எந்த நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். உபாகமம் 2:7 உன் தேவனாய கர்த்தர் உன் கைக்கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறது அவர் அறிவார். இந்த 40 வருஷம் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்த பொழுது அவர்கள் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. வஸ்திரம் வளையதாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்ம எல்லா காரியங்களிலும் யோசிப்போடு கர்த்தர் இருந்தது போல கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது குறைவுகள் வழியாக நடந்த பொழுதும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். குறைவுபடாதபடி வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் குறைவுபடாதபடி நம்மை காக்க வல்லவராக இருப்பார். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, குறைவுகள் நிறைவாகும் என்ற தலைப்பில் சில காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தாவே, நீங்கள் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் உங்களிடம் வந்து சொன்ன பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யவில்லை என்று கட்டளையிட்ட போது, ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீரோ அல்ல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதைப்படி நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பி 2வது மகன் தகப்பன் வீட்டை நோக்கி திரும்பி வந்தது போல நாங்களும் தகப்பன் வீட்டை திரும்பி வந்து பிதாவாகிய தேவனோடு எல்லா காரியத்திலும் ஒப்புரவாய் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை தேடியவர்களுக்கோ குறைவில்லை. சிஜக்கட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும் உம்மை நேசிக்கிறவர்கள் தேடுவதில் குறைவில்லை. கர்த்தாவே, அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பொறுமை எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கும் கர்த்தாவே. ஆவியின் கனிகள் எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் கர்த்தாவே. கர்த்தர் எங்களோடு இருக்கும் பொழுது வனாந்திர பாதையிலும் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் கர்த்தாவே. அதே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.